தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் SRG கல்யாண மாலையின் தலைவர் கோவிந்தராஜ் முதலில் உங்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப SRG கல்யாண மாலையின் தலைமை அலுவலகம் ஆத்தூர் அலுவலகத்திலிருந்து நாங்கள் இப்பொழுது ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். காலை எழுந்தவுடன் மங்கள இசையோடு நீங்கள் எல்லோரும் ஜாதகத்தை பார்த்து தேர்வு செய்து திருமணம் செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கான ஜாதகம். முதல் ஜாதகம் சௌமியா, தொழுவ நாயக்கர், ராகு கேது செவ்வாய், மூல நட்சத்திரம், தனுசு ராசி, மிதுன லக்னம், BSc MSc படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.5, 7/6/2001 தான் வந்திருக்கிறாங்க. சொந்த ஊர் சென்னை, ஜாதகர் இருப்பிடமும் சென்னை தான். பேரு பரசுராமன், சாப்ட்வேர் திருமதி P அன்பு செல்வி இல்லத்தரசி, பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவர் தம்பி ஒருத்தர். சொந்த வீடு, மொத்தம் 10 பிளாட், 5 கோடி மதிப்புள்ள சொத்து இருக்கிறது. இந்த பெண்ணை பிறக்கும் போதே தாயின் வயிற்றில் கேதுவாக திசை சென்றது போக நின்றது 5 வருஷம் 14 நாள். இப்ப சுக்கிரன் திசை 20 வருஷம். அருமையான குருபலம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு பாரதி கண்ணன், தொண்டை மண்டல சைவ முதலியார், உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, கடகலக்கணம், B.Tech படிச்சிருக்காரு. உயரம் 180 சென்டிமீட்டர், 24/4/1992 பிறந்திருக்காரு. சாப்ட்வேர் வேலை செய்யறாரு. வருஷத்துக்கு 24 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. சீக்கரிக்கோட்டாவில் வேலை செய்யறாரு. அதாவது சயின்டிஸ்டா இருக்காரு சீக்கரிக்கோட்டாவில், அதாவது ராக்கெட் தளத்துல. சொந்த ஊர் சென்னை. அப்பா பேர் ரவீந்திரன், சாப்ட்வேர் அவர் இருக்காரு. திருமதி புவனேஸ்வரி இல்லத்தரசி, அவங்களும் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் வேலையில் இருக்கிறாங்க. நல்லா படித்த பாங்கன்னா வரண்டு எடுத்து இருக்கிறாங்க. சொந்த வீடு, நிலங்கள்லாம் இருக்கு. இவரை பிறக்கும் போதே சூரியன் மகாதிசை தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 2 வருஷம் 8 மாசம் 25 நாள். சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இப்போது ராகு திசை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து வைக்கிறது. உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேர் கோகுலகிருஷ்ணன், அகமுடைய முதலியார், 12 செவ்வாய், சதய நட்சத்திரம், கும்ப ராசி, சிம்ம லக்னம், BA படிச்சிருக்காரு. உயரம் 175 சென்டிமீட்டர், 28/3/1995 பிறந்திருக்காரு. IT கம்பெனில வேலை செய்யறாரு. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த ஜாதகர் இருப்பிடம் சென்னை. சொந்த ஊர் திருப்பத்தூர். அப்பா பெயர் சிவசங்கரன், அம்மா பெயர் நித்யா இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு நல்லா கொடுத்து பண்ணான பெண். பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவர் 3 பேரு. 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தம்பி ஒருத்தர், தங்கச்சி 2 பேரு. மொத்தத்துல மெத்த வீடு, கம்பெனி, விவசாய நிலம் உள்ளது. எனவே இதுக்கு தகுந்த நல்ல வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இவரை பிறக்கும் போதே தாயின் வயிற்றில் ராகு மகாதிசை 10 வருஷம் 2 மாசம் 21 நாள் சென்றது போக குருமகா திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் ஜெயபாலன், துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது ஜாதகம். மகர ராசி, திருவோண நட்சத்திரம், கும்ப லக்னத்துல பிறந்திருக்காங்க. BE மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.9, நல்ல சிகப்பு நிறம், செம கியூட்டா இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா 18/2/1996 பிறந்திருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ்ல கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மந்த்லி 30,000 சேலரி வாங்குறாங்க.
இப்ப இருக்கிறது மேட்டூர், சொந்த ஊரும் அதான். அப்பா திரு ராஜமாணிக்கம் லேட், அம்மா திருமதி சாந்தி ஆவின்பால்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க படித்த குடும்ப பாங்கான வரனை எதிர்பார்க்கறாங்க. இவங்க கூட பிறந்தது பாத்தீங்கன்னா தங்கை மட்டும் ஒண்ணு. இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. மேட்டூர்ல சொந்தமா மெத்தை வீடு 30 லட்சம் ரூபாய் மதிப்புல இருக்கு. அடுத்து வலசையூர்லயும் ஒரு வீடு இருக்கு. இதற்கு தகுந்தாற்போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் வி கார்த்திகேயன், சுத்த ஜாதகம், அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவங்க, அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி, தனுசு லக்னம். இவங்க பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்காங்க. 178 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 6/9/1987 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில நர்சிங் ஆபீசரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ராயப்பேட்டையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 80,000 மாத சம்பளம் வாங்குறாங்க. இவங்க சொந்த ஊர் வந்து ஆத்தூர். அப்பா பெயர் திரு வி வேணுகோபால், நெல் மற்றும் அரிசி வியாபாரம் பண்றாரு. அம்மா பெயர் வி பார்வதி, இவங்க இல்லத்தரசி. இவங்க வந்து படித்த நல்ல வரதா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க 3 பேரு, அக்கா 3 பேரு கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு வந்து சொந்த மெத்தை வீடு மற்றும் பிளாட் 2 இருக்கு. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா மதியழகன், வடுக நாயக்கர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. 8 செவ்வாய் ஜாதகம், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.5, நல்ல சிகப்பு நிறம், அழகான பையன். 6/6/1998 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மந்த்லி பாத்தீங்கன்னா 30,000 சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் புலிபுரம். அப்பா திரு மோகன் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா திருமதி ஜெயசித்ரா இல்லத்தரசியா இருக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தது பாத்தீங்கன்னா தங்கை மட்டும் 2. அவங்க 2 பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. சொந்தமா மெத்தை வீடு, 15 ஏக்கர் விவசாய நிலம் மற்றும் 5 ஏக்கர் தென்னந்தோப்புலாம் இருக்கு. நல்ல அழகான பையன், அமைதியான பையன். இதற்கு ஏற்றாற்போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். அடுத்த வரன் பெயர் சுவாதி, முதலியார், அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. எம்காம் எம்பிஏ முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.3, நல்ல சிகப்பு நிறம். 9/9/1998 பிறந்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டேட்டா என்ட்ரி அசிஸ்டன்ட் ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்றாங்க. மந்த்லி 25,000 சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது சென்னை. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா பொலிச்சலூர். அப்பா திரு மோகன்ராஜ் லேட், அம்மா திருமதி விஜயலட்சுமி இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்க சென்னையில பணிபுரியக்கூடிய வரனை எதிர்பார்க்கறாங்க. கூட பிறந்தது பாத்தீங்கன்னா அக்கா மட்டும் 1. இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொந்தமா வீடு இருக்கு. இதற்கு ஏற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை அனைத்தும் பார்த்த, ரசித்து கேட்ட நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிரஸ் பட்டனை அழுத்துங்கள். இன்று நாங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் தலைமை அலுவலகமான
ஆத்தூரில் இருந்து இந்த ஒளிபரப்பு என்று செய்து கொள்கிறோம். அடுத்த ஒளிபரப்பும் இங்குதான் நடக்கும். எனவே இதை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவருக்கும் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாணம் மூலயமாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கிறோம். நன்றி நன்றி நன்றி.